என்னம்மா புடவை கட்டுமா சுடிதார் போடுமா அப்படின்னு சொல்லாதீங்க. சோலி முடிஞ்சு. அவங்களுக்கு எப்படியோ அந்த சொத்து அதெல்லாம் இருக்கும், அந்த சாவி அதெல்லாம் வீட்டு சாவி அங்க கூட்டு குடும்பமா இருக்குன்னு வைங்க. நானும் மாமியார் ரொம்ப சகஜமா நல்லபடியா இருந்தாங்கன்னா மாமியார் என் கூடவே இருக்கணும், மீதி எல்லாருமே தனி கொடுத்துன்னு சொல்றோம். என் பையனுடைய வருமானம் என்ன அதுல வரல சரி பண்ணிக்கலாம், நான் பாத்துக்கிறேன்டா சித்ரா. சின்ன பையன் சரவணன். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம் தலைவா. வணக்கம் தலைவா. காதல் திருமணம் செய்த மருமகள்கள் இந்த பக்கம் இருக்காங்க, காதல் திருமணத்திற்கு சம்மதித்த மாமியார்கள் இந்த பக்கம் இருக்கீங்க. ஓஹோ, சொந்தக்காரங்க இங்கதான் இருக்கீங்களா? ரொம்ப சௌரியமா போச்சு. இதுதான் உங்க மருமகன் உங்க பையன் சொல்லியிருப்பாரு அல்லது உங்க காதுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப எப்படி இருந்துச்சு, அப்ப என்னெல்லாம் யோசிச்சீங்க? அட படுபாவிகளா, மோசம் பண்ணிட்டீங்களா டேய். நாங்க மேரேஜ் பண்ணனும் சொல்லி ஜாதகம் எடுத்தோம். அப்பதான் பையன் வந்து இல்லம்மா நானே காலேஜ் படிக்கிற பொண்ணே லவ் பண்றேன். ஓ, பையன் காலேஜ் படிக்கல. ஏன்டா பிஞ்சிலே பழுத்து வெம்புறீங்க? ஓகே, அந்த பொண்ணு அதுக்கு முன்னால பாத்துக்கிங்களா? ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். ப்ராஜெக்ட் 4-5 பிள்ளைங்களோட கூட்டிட்டு வந்தோம். உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு. டேய், எடுத்து குடுக்குறியாடா நீ? ஆனா அந்த பொண்ணு உங்கள்ட்ட மத்தவங்கள்ட்ட கொஞ்சம் மாறுபட்டு தான் பழகி இருக்கும். நீங்க கிச்சன்ல நிக்கல ஓடியா அந்த ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அது வந்துச்சுங்க. பண்ணிச்சா உன்னை விட மாட்டேன்டா, என்னை மாட்டி விட்டேடா. அரேஞ்ச் மேரேஜ்ல பொறுத்த வரைக்கும் பொண்ணு பாக்குறது பையன் பொண்ணை பாக்குறது. காதல் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பொண்ணு பாக்குறது மாமியார் பொண்ணை பாக்குறதா பொண்ணு பாக்குறது. அடேங்கப்பா, பெரிய பெரிய தத்துவம்லாம் பேசுற. நான் ஹாஸ்டல்ல அவனை மீட் பண்றதுக்காக போனேன். அந்த பொண்ணு பாருமா பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டான். எதுக்கு கேட்ட பார்த்து நான் அப்புறம் சொல்றேம்மா, சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ பாத்துக்கோ அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சைக்கிள் தள்ளிட்டே தான் போயிட்டு இருந்தா. குள்ளமா இருக்காளே அப்படின்னு கேட்டேன். ஓ, அப்படி வேற சொல்லி வச்சிருக்காங்களா? ரொம்ப கெடுதல் பண்றீங்க எங்களுக்கு. எங்க சின்ன பையனை வண்டியில கூட்டிட்டு போவோம் சார். சாப்பிட்டு கூட்டிட்டு போகும்போது சொல்லுவாங்க, அண்ணா வந்து ஒரு பையனை லவ் பண்ணா நீ என்னமா பண்ணுவ அப்படின்னு. நல்ல கேள்வி. எப்பவுமே கேப்டன்ற முறையில உங்களை விட என்னோட சேட்டலைட் ஒரு படி மேல வேலை. எப்படி இப்படி சொல்லும்போது என்னடா பெரிய பையன் ஒரு வேலை லவ் பண்ணுவானே கூட்டிட்டு வந்துட்டா என்னமா பண்ணுவேன் அப்படின்னு கேட்டாங்க சார். கூட்டிட்டு வந்து விஷம் வச்சு கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அட பஞ்சமகா பாவிகளா, எவ்வளவு பெரிய திட்டம் இது! தெரியாம இந்த வீட்டுல வெகுளித்தனமானடா இருந்துட்டேன். சரி, பெரிய பையன் தான் லவ் பண்ணுவானா என்னமோ, அதனாலதான் சின்னவன் இப்படி ஐடியா கொடுக்குறானா என்னமோ அப்படின்னு நினைச்சேங்க சார். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது சின்னவன் தான் லவ் பண்ணிட்டு இருக்கான். நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். பையன் வந்து எங்க ஃப்ரெண்டு பேசுறாங்கம்மா, அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, உங்ககிட்ட டவுட் கேட்கணுமா. ஏன் நீங்க டாக்டரா? இந்த இடத்துக்கு காமெடி தேவையில்லை. மம்மி எனக்கு ஒரு சின்ன டவுட்னு சொல்லுமான்னு. இந்த மாதிரி இருக்கு மம்மி, எனக்கு 2 நாளா மயக்கம், இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல முடியுமாப்பா? அதனால இந்த டவுட் யாருகிட்ட கேட்கறதுன்னு எனக்கு தெரியல. நல்ல ஃப்ரெண்டு எனக்கு இந்த அண்ணன் தான். அண்ணனா? ஆமா. நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? தெய்வமே தெய்வமே. ஆடி 19 எனக்கு கனவு. அந்த கனவுல இதே நான் ஒரு நாள்ல கூட நேர்ல பார்க்கல. ஆனா இந்த பொண்ணு தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண அன்னியில இருந்து நானே போன் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டேன் சார். ஒரு நல்லா இருக்குது, ஆனா ஒரு குழப்பமா இருக்கு. இப்ப இந்த பொண்ணை லவ் பண்ணது உங்க பையனா நீங்களா? பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை சார், தாலி கட்டினதே யாருன்னு கேளுங்க சார். அங்கதான் சார் குழப்பமே. புரியல, தாலியை நீங்க தான் கட்டிங்களா? தாலி உச்சி பிள்ளையார் கோயில நானே கட்டிட்டேன் சார். ஐயோ ராமா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கே. எனக்கு புரியல, நீங்க அவதான் பையன் இருக்காரு, நீங்க தாலி கட்டினீங்களா? கட்ட மாட்டேன்றானே சார். கேட்கறதுக்கு தான் என்ன இட்டுன்னு போனேன். பயந்துட்டாப்ல கல்யாணம் பண்ண. பயந்துட்டான். அப்படின்னு அந்த மகானை நாம சந்திக்கணுமே பங்கு. என் பையனுக்கு காலில் அடிபட்டு பிளேட் வச்சிருந்தேன் சார். அதை ஆப்ரேஷன் பண்ணும்போது வந்து அந்த பொண்ணு வந்து பார்க்க வந்துச்சுங்க சார். அப்போ இவன் கூப்பிட்டு என்கிட்ட சொன்னான் சார், மாமா இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். எங்க ஆஸ்பத்திரியில படுத்துருக்கு. ஆமாங்க சார். அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். என்னப்பா பொண்ணு வந்து பல்லெல்லாம் ஏத்தி இருக்கு, இப்படி இருக்கு, நீ அப்படி இருக்குன்னு நீ சொல்லுவ சார். 2-3 பொண்ணு அவன் ஏற்கனவே லவ் பண்ணிருக்கான் சார். எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. இந்த காதல் திருமணம் அப்படின்னு வர்றப்ப என்ன சொல்லி கூப்பிடுறது? டப்புன்னு கூப்பிட முடியாது இல்லையா? என்ன சொல்லி கூப்பிடலாம்? என்ன சொல்லி முதலில் அழைத்தீர்கள்? How do I tell you? ஃபர்ஸ்ட் வந்தோடனே அத்தை அப்படின்னு தான் நான் கூப்பிட்டேன். அது எப்படி எடுத்தோடனே அத்தைன்னு கூப்பிட முடியும்? இல்ல அவளோட சொல்லிட்டு இருக்க முடியுமா? என்ன பத்தி பேசுறா? நான் பேச மாட்டேன் அவங்க கிட்ட, அவங்க என்ன பேச மாட்டாங்க. அவங்க என்ன கூப்பிடணும்னா ஹஸ்பண்ட் பேர் வந்து விமல் அப்படின்னுவாங்க. சோ நம்மள தான் கூப்பிடுறாங்க, நான் போய் நிப்பேன். ஓபனா பேசிட்டு போறா. இப்போ உண்மையை ஒத்துக்கிட்டான். சரி இல்ல சார், கல்யாணத்துக்கு முன்னாடி மாமி தான் கூப்பிட்டுருக்கேன். அம்மான்னு கூப்பிடுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. ஏப்பா அழகான பெயரு, அதையே இவ்வளவு திருலிங்க கூப்பிடணும். எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. தொண்டை கொஞ்சம் சரியில்லை. ஆனா எனக்கு என்ன புரியல, அவங்க மாமி தானே, அப்படியே அம்மான்னு கூப்பிடணும்? இல்ல சார், எங்க இதுல வந்து அம்மா அப்பா ஹஸ்பண்டுக்கு என்ன உறவோ அதை சொல்லி தான் கூப்பிடணும். நல்லா இருக்க மருமகளா போற? நான் ஆக்சுவலி இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகல. அழகு புல்லடி. இந்த ப்ளூ கலர் சாரி சொல்லியிருந்தாங்க, நீங்க 10 மணிக்கு வந்து இருந்தா போதும், உனக்கு என்ன வேணுமோ நான் பண்ணி தரேன். இந்த மாதிரிலாம் மாமியார் கிடைச்சா கண்டிப்பா மாமியாருக்காகவே நான் கல்யாணம் பண்ணிப்பேன். எல்லாரும் பாத்தீங்களா?
இது இல்லப்பா பொண்ணு. கார் கம்பெனில வேலை செய்றேன். கார் கம்பெனி ஓகே தான். மாசம் எவ்வளவு சம்பளம்? பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன், நான் தான் சம்பாதிக்கிறேன்ல. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என் பையனுடைய வருமானம் என்ன அதுல வரல சரி பண்ணிக்கலாம். நான் பாத்துக்கிறேன்டா சித்ரா. சின்ன பையன் சரவணன் கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கப்பா. சித்ரா தன்னுடைய வருங்கால மாமியாருக்கு போடுகிற 10 கண்டிஷன்கள் யாவை? அவ்வளவு 10 கண்டிஷன். வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? சமையல் செய்ய மாட்டேன். சமையல் செய்ய மாட்டேன்லாம் இல்ல, அப்பப்ப செய்வேன். கண்டிஷன் நம்பர் 1, சமையல் செய்ய சொல்லாதீர்கள். சொல்லாதீர்கள். ஓகே. சுத்தம். எப்படின்னு? சூப்பர்ல. ஓகே. கண்டிஷன் நம்பர் 2, அப்பப்போ வந்து புருஷனோட வெளிய போகும்போது இந்த நேரத்துல போவாதமா அந்த நேரத்துல போவாதமான்னு கண்டிஷன் போடாதீங்க. வாய்ப்பில்லை ராஜா. கண்டிஷன் நம்பர் 3, என்னம்மா புடவை கட்டுமா, சுடிதார் போடுமா அப்படின்னு சொல்லாதீங்க. சோலி முடிஞ்சு. நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேர். கண்டிஷன் நம்பர் 4, அப்புறம் குழந்தை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, கல்யாணம் பண்ண உடனே குழந்தை குழந்தை அப்படின்னு நிறைய மாமியார் சொல்லுவாங்க. Okay. அது வேண்டாம், ஒரு 5 வருஷம் கழிச்சு குழந்தை. ஏம்மா, நீங்க நினைக்கிற அளவுக்கு நாங்க இன்னும் பக்குவம் அடையலாமா? குழந்தைக்கு சமமாவே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தைரியமா போய் பாருங்க. ஓகே. 5வது கண்டிஷன். 5வது கண்டிஷன் என்னன்னா, அவங்களுக்கு எப்படியோ அந்த சொத்து அதெல்லாம் இருக்கும், அந்த சாவி அதெல்லாம். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? 6வது கண்டிஷன். அங்க கூட்டு குடும்பமா இருக்குன்னு வைங்க, நானும் மாமியார் ரொம்ப சகஜமா நல்லபடியா இருந்தாங்க, மாமியார் என் கூட இருப்போம், மீதி எல்லாருமே தனி கொடுத்து சொல்லுவோம். ஆமாம் ஆமாம், அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். பிறகு யார் அவசியப்படுவது? கனகவல்லிமா, 2 பேரும் ஒற்றுமையா இருக்கணுமா, அதுக்காக நான் என்ன ஒண்ணா செய்வேன்டா. ஆனா தனி குடும்பத்துக்கு மட்டும் விட மாட்டேன்டா. அம்மா வீட்டுக்கு போகாத அப்படிலாம் சொல்லக்கூடாது. வாரத்துல 2 நாள் போவோம், 3 நாள் போவோம், 4 நாள் கூட இருந்துட்டு வரதுக்கு 7 நாள் கூட அங்க இருக்க வாய்ப்பு இருக்கு. இருக்கு. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. 8வது, வேலைக்கு போக கூடாது, வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லக்கூடாது. எங்களுக்கு பிடிச்ச வேலையை நான் செய்வேன். ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரம் நிறையவே இருக்கு நம்மளுக்கு. அவங்க அப்பப்ப வருவாங்க, சனிக்கிழமையான வீட்டுக்கு வந்து ஜாலியா இருக்கிறது உண்டு. சோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு கூடாது, கூட்டு வர அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆகா, உனக்கு பர்ற பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. சும்மா கெஸ்ட் வந்துட்டே இருப்பாங்க, இதை செய் அதை செய் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய குண்டான்ல, இவ்வளோண்டு குண்டான்ல அவனை வந்து சாப்பாடு ஆக்கிட்டு இருப்போம், பெரிய குண்டான்ல ஆக்க சொல்லுவாங்க. ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. நான் ஒரு காதல் திருமணம் செய்து கொண்டு வந்ததாலேயே இந்த உரிமையும் இந்த முறையும் எனக்கு கிடைக்கவில்லை. சொல்லிரவா சொல்லுங்க. வந்து செகண்ட் மருமக, அதுவும் ஒரு காரணம். ஆனா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போறேன் அப்படின்னு ஏதாவது வரும்போது என்ன ஃபர்ஸ்ட் போய் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதை செய்ய அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இப்ப என்ன பண்ண சொல்ற? ஒண்ணும் பண்ண முடியாது, சாகர வரைக்கும் இதே கதிதான். நான் வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்ட அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என் கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் வந்து எங்க அப்பா அம்மா கூட அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. உண்மை. என்னோட வளகாப்புல எனக்கு எங்க அம்மா கட்டி இந்த புடவைய அந்த செகண்ட்லயே எடுத்து திரும்ப மாட்டி நார்மல் புடவை கட்டினாங்க. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட். இது எங்க அத்தைக்கு ஹர்ட்டா இருக்குமான்னு எனக்கு தெரியாது. அன்னைக்கு எனக்கு அவங்க யாருக்குமே அது ஒரு பிரச்சனையாவே தெரியல. நான் மேடையில அழுதேன், ஆனா அது யாருக்குமே ஒரு பிரச்சனையாவே தெரியல. அது வந்து தாலி கட்டும்போது கூரை புடவைன்னு சொல்லி வாங்குறது. அது அவங்க தவிர்த்து மற்றவங்க யாரும் கட்ட மாட்டாங்க. அதானே உலக வழக்கம். சார் மார்னிங்கே தெரியும் எங்க அம்மா கட்ட போறாங்கன்னு. பட் எங்க அத்தை எதுவும் சொல்லல. இல்ல அவங்க கூரை புடவை தான் கட்டுறாங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? இல்ல இது போய் மா அது தெரியாது. கூரை புடவை தான் கட்டுறாங்க எனக்கு எப்படி தெரியும்? நீ சொல்லு. அதான் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் கூறிக்கிட்டு இருக்க. 10th மேரேஜ் ஆச்சுங்க சார் எனக்கு. நான் 2வது பையனை கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனா வீட்ல அப்படி நடத்த மாட்டாங்க, அவங்க தான் மூத்த மருமக. என்ன ஒரு புத்திசாலித்தனம். 6 வருஷம் ஆச்சுங்க சார் மேரேஜ் ஆகி, எனக்கு 10 வருஷம் ஆச்சு. இப்ப எனக்கு இது தெரிஞ்சா இப்ப யார் மூத்த மருமக? ஐயோ பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுதே. பெரிய பையனோட வைஃப் தாங்க சார் மூத்த மருமக. நான் தாங்க சார் ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணிட்டு வந்தேன். இப்போ எனக்கு தாங்க சார் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஐயோ இப்ப யார் மூத்த மருமக? நான் தாங்க சார். ஆனா அந்த இது எனக்கு கிடையாதுங்க சார். சார் சின்ன மருமகள் தானுங்க சார் சொல்ல முடியும். அதானே உலக வழக்கம். நான் தாங்க சார் ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வந்தேன். அந்த பொண்ணு என்ன சொல்றாங்க? நான் தான் முதல்ல கல்யாணம் பண்ணி வந்தேன். ஆமாங்க சார். அப்ப எனக்கு தானே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்ங்கறாங்க. ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. 2வது மருமகள் தாங்க சார் சொல்ல முடியும். பெரிய மருமகள் தாங்க சார் சொல்லுவாங்க. நான் தாங்க சார் ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு மேரேஜ் பண்ணிட்டு வந்தேன். இப்ப என்ன பண்ண சொல்ற? ஒண்ணும் பண்ண முடியாது, சாகர வரைக்கும் இதே கதிதான். இப்போ வந்து எங்கயாவது வெளியில போறதுன்னா அவங்க என்ன கூப்பிட மாட்டாங்க, அவங்கள தான் கூட்டிட்டு போவாங்க. அரேஞ்ச் மேரேஜ் பண்ணா நம்ம எல்லாம் கேட்பாங்கல்ல, லவ் மேரேஜ் பண்ணால தானே. நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்ததுனாலங்க சார் ஒரு உரிமையோட நம்ம கேட்கவும் முடியறது இல்லைங்க சார். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. இந்த 2 மருமகள்ல அபிஷியலா யார் மூத்த மருமக?
இவங்க தான் மூத்த மருமக. ஏன்னா இவங்க 10 வருஷமா இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகி இருப்பாங்க. உண்மை. மரியாதை உரிமை யாருக்கு அதிகம் கொடுக்கணும்? இவங்க முன்னாடியே மேரேஜ் பண்ணாலும் பெரிய மருமகள் வரவுதான் பெரிய பையன். ஓஹோ, கதை இப்படி போகுதா? இப்படி பார்த்தாலும் மூத்த மருமக பெரிய பையனை கட்டணும் தான் சார் மூத்த எப்படி மருமக. இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு அது வந்து முன்னாடி வந்தது பெரிய சொல்லுங்க சார். பெரிய பையனோட பொண்ணு தான் மூத்த மருமக. அப்படி நல்லா உரைக்கிற மாதிரி இன்னொரு தடவை சொல்லுங்க.